ஆலயத்துக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். ஆர்வகிரி இருந்தாலும் அனைத்து வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். சக்திதாசன் அவர்களும் ஆர்வகிரி அவர்களும் அன்னதானத்திற்கு வசூல் செய்ய இங்கே பணம் கொடுக்கின்றார்கள். ஆகையால் ஆர்வகிரி மற்றும் சக்திதாசன் எங்கிருந்தாலும் ஆலயத்துக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். அன்னதானத்திற்கான நன்கொடையினை பெற்றுக்கொள்ள ஆர்வகிரி சக்திதாசன் எங்கிருந்தாலும் மேலும் அம்மாவுடைய ஆலயத்திற்காக வேட்டைக்காரர் கண்டியங்காடு கி வேதையன் மலேசியா குடும்பத்தினர் அம்மாவுக்காக ரூபாய் 500, ஆலவான் சுவாமிக்காக ரூபாய் 100, கூடுதலாக 600 நன்கொடையாக தொடர்ந்து ஆலயத்துடைய எதிர்ப்புறமாக அன்னதான நிகழ்ச்சியினை வழங்க இருக்கின்ற ஆலவந்தான் நண்பர்கள் அத்தனை பேரும் அன்னதான கூடத்திற்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். மேலும் அம்மாவுடைய ஆலயத்திற்காக ரூபாய் 500 அம்மாவுடைய ஆலயத்திற்காக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அம்மாவுடைய ஆலயத்திற்காக அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அம்மாவுடைய ஆலயத்திற்காக வேட்டைக்காரருக்கும் வடக்கு தள்ளிபுரம் டி குமார் குடும்பத்தினர் ரூபாய் 200 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுப்பள்ளி ஏ ஐயப்பன் குடும்பத்தினர் ரூபாய் 300 வழங்கியிருக்கிறார்கள். கண்ணியக்காடு ஸ்ரீ முருக பாஸ்கரன் குடும்பத்தினர் ரூபாய் 200 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உட்காந்து பாருங்க, இல்லைன்னா பின்னாடி அவ்வளோ தெரியுமா? செல்வாதி செல்வம் மரபை மாறி கொடுக்கிறார் ரூபாய் 200 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். நன்கொடை வழங்கிய அவர்களுக்கு ஆலோசனை சார்பாக மறைக்காதீங்க.
நான் மறைக்கிறீங்க, இந்த பக்கம் வந்துருங்க. சுத்தமாக தெரில எனக்கு, அதனால தான் சொல்லுவேன். ஸ்டாண்டு போட்டுன்னு தெரில. மறைக்கிறாங்க அவங்க 2 பேரும் மறைக்கிறீங்கண்ணே. புதுப்பள்ளி கிராமத்தில் எழுந்துருளை வேண்டும் ஊருக்கெல்லாம் வேண்டு வரங்களை தந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதியம்மன் அம்பாள் ஆணைத்துடைய அக்குறை வசந்த தீவிர உற்சவ நிகழ்வானது மிகவும் சிறப்பாக ஆணைத்துடைய எதிர்ப்புறமாக அந்த நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தீ விதித்துவிட்டு கோவிலுக்குள்ளே வரக்கூடிய பக்தர்களுக்கு இடையூறு தராமல் பக்தர்கள் கொஞ்சம் வழிவிட்டு நின்று ஒத்துழைப்பு வழங்குமாறு அவையெல்லாம் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அற்புதமான தீமிதி உற்சவ நிகழ்வானது இப்பொழுது ஆலயத்துடைய எதிர்ப்புறமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மஞ்சள் ஆடை அணிந்து அம்பாளை வணங்கி, மஞ்சள் ஆடை தரித்து அம்பாளை வணங்கியதோ ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். பக்தி பரவசமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அற்புதமான நிகழ்வு இங்கே ஆலயத்துடைய வளாகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் அந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு இடையூறு தராமல் கொஞ்சம் வழிவிட்டு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அதே போல தொடர்ந்து ஆலயத்துடைய எதிர்ப்புறமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னதான பந்தலிலே ஆலவந்தான் நண்பர்கள் சார்பாக 4ஆம் ஆண்டாக தானத்திலே சிறந்த தானம், தனிச்சிறப்பு பெற்ற தானம், அனைத்து உயிர்களாலும் போதும் என்று சொல்லும் தானம், அந்த அற்புதமான அறுசுவை அன்னதான உபசரிப்பு நிகழ்வை 4ஆம் ஆண்டாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆலவந்தான் பிரதர்ஸ் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் கிராமத்தின் சார்பாகவும் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் கோடான கோடி சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய ஆண்டுதோறும் அந்த நிகழ்வினை அவர்கள் செய்திட இவர்களுக்கு நல்ல அந்த நிகழ்வினை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருப்பவர்களும் ஆலவந்தான் பிரதர்ஸ் நண்பர்கள் சார்பாக டிஜிட்டல் நிறுவனத்தில் இணைந்து அந்த அற்புதமான நிகழ்வினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு காவல்துறை பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வேட்டைக்காரருக்கும் காவல் தராகத்தில் சேர்ந்த ஆய்வாளர் மற்றும் காவல்துறை சேர்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் கிராமத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த தீவிரிக்கு எப்படி அருகில் இருக்கக்கூடிய பக்தர்களை கொஞ்சம் சரி செய்து அனுப்புமாறு ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அதே போல அன்னதான கூடத்தில் கூட்டம் நெரிசல் அதிகமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அங்கேயும் சென்று காவல்துறை அன்பர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு வழங்கி அன்னதான பந்தலுக்கு சென்று அந்த அன்னதான பந்தலில் இருக்கக்கூடிய பக்தர்களை சரி செய்து ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஆலயத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து தீவிர உற்சவ நிகழ்வு என்பது நடைபெற்றவுடன் புதுப்பள்ளி சத்திரியன் நண்பர்கள் சார்பாக டெல்டா புகழ் பாமணி வெளிக்கடை நிறுவனத்துடைய பட்டாசுகளோடு விண்ணையும் மண்ணையும் அதிர வைக்கக்கூடிய மிக பிரமாண்டமான வான வேடிக்கை நிகழ்ச்சியானது புதுப்பள்ளி சத்திரிய நண்பர்கள் சார்பாக 2வது ஆண்டாக நடைபெற இருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அதைத் தொடர்ந்து நம்முடைய கிராமத்துடைய அந்த நிகழ்வுகளை பரசாக்கக்கூடிய வகையில் நமது பாரம்பரியத்தை பரசாக்கக்கூடிய வகையில் அந்த மணக்கும் அந்த பாரம்பரிய போராட்ட நிகழ்ச்சி என்பது சரியாக
8 மணி அளவில் ஆலயத்துறை எதிர்புறமாக துவங்க இருக்கின்றது. அந்த நிகழ்வினை செய்ய இருப்பவர்கள் புதுப்பள்ளி திரௌபதி அம்மன் போராட்ட குழுவினர்கள் சார்பாக 1 மாத காலங்கள் அந்த அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த சிறப்பானதோர் நம்முடைய கிராமத்துடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய மண்ணினுடைய அந்த பாரம்பரியத்தை பிரதாக்கக்கூடிய வகையில் அந்த அற்புதமான நிகழ்வினை 1 மாத காலங்கள் பயிற்சி கொடுத்து ஆலயத்திற்கு எதிர்ப்புறமாக வழங்க இருக்கின்றார்கள் என்பதை அப்போது தெரிந்து கொண்டு அந்த நிகழ்வினை வழங்க இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கும்மி கோலாட்ட கலைக்குழுவிற்கு கிராமத்தின் சார்பாகவும் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல தொடர்ந்து 2வது ஆண்டாக ஆலயத்தினுடைய இருபுறமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேல் அலங்கார மேடையில் எடப்பாடி வெண்ணிலா ஆடியோ தொழில்நுட்பத்தில் அம்மன் நண்பர்கள் குழு சார்பாக KS பாலாமணி பெருமையோடு வழங்கும் நீயா நானா போட்டிக்கு போட்டி திரைப்பட நாட்டிய பரிசு நிகழ்ச்சி என்பதும் நடைபெற இருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு பக்த கோடிகள் ரசிகர் மக்கள் அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் தவறாமல் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல நம்மை எல்லாம் காத்து ரசித்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னையாவல் திரௌபதி அம்மன் அம்பாளுடைய அருளை எல்லாம் பெற்று சகல வளங்களையும் நலங்களையும் பெற்றுமாறும் எல்லாம் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து இப்பொழுது தீவிரி உற்சவ நிகழ்வு என்பது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தி பிரபலமாக மஞ்சள் ஆடை அணிந்து அந்த அம்பாளை இணைத்து அந்த அக்னி வசந்த நிகழ்வை சொல்லக்கூடிய அந்த தீவிரி உற்சவ நிகழ்வு என்பது இப்பொழுது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பக்தி பரவசமாக தீவிரி விட்டுவிட்டு ஆலயத்திற்குள்ளே பக்தர்கள் வந்தவனமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இடையூறு தராமல் பக்தர்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இப்பொழுது ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் தீவிரி இருக்கக்கூடிய பக்தர்கள். அவர்களுக்கு இடையூறு தராமல் பக்த கோடிகள் ஒத்துழைப்பு வழங்குமாறு ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக வேட்டைக்காரருக்கு கண்டியங்காடு ரவிச்சந்திரன் குடும்பத்தினர் ரூபாய் 500 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அம்பாவுடைய ஆலயத்திற்காக வெள்ளப்பள்ளம் சித்திரவேலு குடும்பத்தினர் ரூபாய் 300 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆலயத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அம்மாவுடைய ஆலயத்திற்காக 4 வேலுப்பதி பி பதியழகன் மங்கேற்கரசு குடும்பத்தினர் அன்னை பூபதி ஆட்டோ அவர்கள் சார்பாக ரூபாய் 200 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். முடிந்திருந்தும் 100 இருக்கிறதாலும் ஆலயம் காணி பண்ணிட்டார்கள். அம்மாவுடைய ஆலயத்திற்காக முடி காணிக்க செலுத்தக்கூடிய பக்தர்கள் ஆலயத்திற்கு அருகிலே தென்புறமாக முடி திருத்தக்கூடிய நண்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். முடி திருத்தும் பக்தர் முடி காணிக்க செலுத்தக்கூடிய நண்பர்கள் அங்கே சென்று திருத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் அம்மாவுடைய ஆலயத்திற்காக 4 வேலுப்பதி பி மதியழகன் மங்கேற்கரசு குடும்பத்தினர் அன்னை பூபதி ஆட்டோ குடும்பத்தினர் ரூபாய் 200 நன்கொடையாக அம்பாவுடைய ஆலயத்திற்காக வழங்கியிருக்கின்றார்கள். நன்கொடை வழங்கிய இவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
தொடர்ந்து சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய ஆலய தீபதி உற்சவ நிகழ்விலே 5வது ஆண்டாக நம்முடைய மண்ணினுடைய பெருமை பறைசாற்றக்கூடிய வகையிலும் நமது பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய வகையிலும் 1 மாத காலங்கள் பயிற்சி கொடுத்து அந்த சிறுவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து நம்முடைய மண்மனம் மாறாத அந்த பாரம்பரிய நிகழ்வுகளை இங்கே வரவேற்கக்கூடிய 5ஆம் ஆண்டாக வரவேற்கக்கூடிய புதுப்பள்ளி ஸ்ரீ திரௌபதி கோலாட்டு அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 5ஆம் ஆண்டாக அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து தீவிர உற்சவ நிகழ்வானது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தீவிர பக்தர்கள் ஆலயத்திற்குள்ளே பக்தவனமாக இருக்கிறார்கள். ஆலயத்திற்குள்ளே வரக்கூடிய பக்தர்கள் ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது கொஞ்சம் அமைதியான முறையில் செல்லுமாறு போர்டு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தொடர்ந்து ஆலயத்துடைய இருபுறமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னதான பந்தலிலே பாலவந்தான் பிரதர் நண்பர்கள் சார்பாக 4வது ஆண்டாக அன்னதான புத்தக நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் அமைதியான முறையிலே அங்கே சென்று அன்னதான புத்தகங்களை கலந்து கொள்ள வேண்டுமாய் அதை நாம் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அதே போல 2வது ஆண்டாக இந்த தீபதி உற்சவ நிகழ்வு நடைபெற்றவுடன் 2வது ஆண்டாக புதுப்பள்ளி சத்தரிய நண்பர்கள் சார்பாக டெல்டா புகழ் பாமரி வெடிக்கினுடைய வெடிக்கடை பட்டாசுகளோடு இரவை பகலாக்கக்கூடிய பிரமாண்டமான வானவேலி நடைபெறுகின்றது. அந்த நிகழ்வை வரவேற்கக்கூடிய சத்தரிய நண்பர்கள் அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாகவும் ஆலயத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இப்பொழுது ஆலயத்திற்கு உள்ளே மண்டபமாக இருக்கின்றார்கள் பக்தர்கள். தீவிரித்து விட்டு ஏதோ ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். தீவிர உற்சவ நிகழ்வு நடைபெறும் தருவாயில் இருக்கின்றது. தீவிர உற்சவ நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைய தருவாயில் இருக்கின்றது. மேலக்காரர்கள் எங்கிருந்தாலும் தீக்குளிக்கு அருகே அழைத்து வருகிறார்கள். மேலக்காரர்கள் எங்கிருந்தாலும் நாவல்துறை இசைக்கலைஞர்கள் எங்கிருந்தாலும் தீக்குளிக்கு அருகிலே சுவாமியினை தூக்க வேண்டும். அவையால் அங்கே செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அங்கே சென்று பக்தர்களை சரி செய்யுமாறு ஆலை நிர்வாகம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அவ்வளவுதான். அன்னதான பந்தலுக்கு தயவு செய்து காவல்துறை அன்பர்கள் அங்கே சென்று பக்தர்களை சரி செய்யுமாறு ஆலை நிர்வாகம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
மேலும் அம்மாவுடைய ஆலயத்திற்காக வேலுமாவடி சென்பாதி நடராஜன் தலைவர் குடும்பத்தினர் ரூபாய் 200 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். நன்கொடை வழங்கிய அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலயத்திற்காக சென்னை வேளச்சேரி பி தனபாலம் குடும்பத்தினர் ரூபாய் 500 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலயத்திற்காக புதுப்பள்ளி மேற்கு எம்பி பெருமாள் குடும்பத்தினர் ரூபாய் 500 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெள்ளி கைவிளக்கு ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது. அதை வழங்கிய அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து கத்தரிப்புல பணியடி குத்தகை கே கண்ணன் மாஸ்டர் புக் கே சரண்யா கே கனிமித்ரா குடும்பத்தினர் சார்பாக அம்பாளுக்கு 1 பவுன் தங்கத்தையும் மற்றும் வெள்ளி கொலுசு அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். கத்தரிப்புல பணியடி குத்தகை கே கண்ணன் மாஸ்டர் புக் கே சரண்யா கே கனிமித்ரா குடும்பத்தினர் சார்பாக அம்பாளுக்காக 1 பவுன் தங்கத்தையும் மற்றும் வெள்ளி கொலுசு அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்றார்கள். அதை வழங்கிய அவர்களும் அவர் சேர்ந்த குடும்பத்தார்கள் அம்பாளுடைய அருளால் சகல வளங்களையும் நலங்களையும் பெற்று வளமோடு வாழ அம்பாளை வணங்கி அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக புதுப்பள்ளி அம்பாளுடைய ஆலயத்திற்காக 4 வேதப்பதி மேலத்தரு ஜெய் ராஜேந்திரன் குடும்பத்தினர் ரூபாய் 200 வழங்கியிருக்கின்றார்கள். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக புதுப்பள்ளி கிழக்கு ஆர் நாகராஜன் குடும்பத்தினர் ரூபாய் 200 வழங்கியிருக்கின்றார்கள். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக விழுந்தமாவடி தம்பிரான் குடியிருப்பு எம் வெங்கடாச்சலம் கொத்தனார் குடும்பத்தினர் ரூபாய் 200 வழங்கியிருக்கின்றார்கள். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக புதுப்பள்ளி நினைவில் வாழும் சோமு கவுண்டர் குடும்பத்தினர் சார்பாக ரூபாய் 500 வழங்கியிருக்கின்றார்கள். தொடர்ந்து அம்பாளுடைய ஆலயத்திற்காக விழுந்தமாவடி புளியா மரத்தடி ஸ்ரீ ரவி டீ ஸ்டால் ஹோட்டல் குடும்பத்தினர் ரூபாய் 200 வழங்கியிருக்கின்றார்கள். தொடர்ந்து புதுப்பள்ளி மேற்கு ஆர் அன்பு செல்வன் குடும்பத்தினர் ரூபாய் 500 அம்பாளுடைய ஆலயத்திற்காக வழங்கியிருக்கிறார்கள். மேலும் வடுகூர் எஸ் பிரகாஷ் தவில் வித்தவான் குடும்பத்தினர்
Hello. Thank you. புதுப்பள்ளி மேற்கு எஸ் சத்தியசீலம் குடும்பத்தினர் ரூபாய் 200 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். மேலும் அம்மாவுடைய ஆலயத்திற்காக விழுப்புமாவதி மணல் மேடு எஸ் மாணிக்கவேல் ரேவதி குடும்பத்தினர் ரூபாய் 500 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். மேலும் அம்மாவுடைய ஆலயத்திற்காக 4 வேதப்பதி இளையராஜா மாலதி குடும்பத்தினர் ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். மேலும் விழுப்புமாவடி தென்பாதி
வீரமுத்து குடும்பத்தினர் ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக பஞ்சநதி குளம் தென்னாடார் சித்திரவேலூர் ராஜாஜி குடும்பத்தினர் ரூபாய் 205 வழங்கியிருக்கிறார்கள். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக விழுந்து மாவடி ஸ்ரீ காளிமுத்து குடும்பத்தினர் ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக விழுந்து மாவடி ஸ்ரீ முத்தராமதி குடும்பத்தினர் ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக விழுந்து மாவடி பட்டி ரோடு ஆர் கோமல ஜோதி குடும்பத்தினர் ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக சாமியபுரம் மேலக்காடு ஆர்டி கணேசன் குடும்பத்தினர் ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக விழுந்தமாவடி அன்பழகி குடும்பத்தினர் ரூபாய் 500 வழங்கியிருக்கிறார்கள். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக மருந்தூர் நீலமேகம் மைதிரி கேசவிகா குடும்பத்தினர் ரூபாய் 500 நன்மையாக வழங்கியிருக்கிறார்கள். நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலயத்திற்காக வேட்டைக்காரருக்கு எம் சுந்தரமூர்த்தி குடும்பத்தினர் ரூபாய் 200 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரே இதா இருக்குங்க. புகை நன்கொடை வழங்கிய அவர்களுக்கும் அவரை சிறந்த குடும்பத்தார்கள் அனைவருக்கும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக விழுந்த மாவடி ஆர் சண்முகசுந்தரம் குடும்பத்தினர் ரூபாய் 300 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக புதுப்பள்ளி மேற்கு பாபண்ணா ரஞ்சித் தமிழ்நாடு காவல்துறை குடும்பத்தினர் ரூபாய் 1000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். புதுப்பள்ளி மேற்கு பாபண்ணா ரஞ்சித் தமிழ்நாடு காவல்துறை குடும்பத்தினர் ரூபாய் 1000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். நன்கொடை வழங்கிய அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
தொடர்ந்து சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வரக்கூடிய நம்முடைய திரௌபதி அம்மன் நம்மால் ஆலயத்துடைய தீமிதி உற்சவ அற்புதமான வானவேலை நிகழ்ச்சியினை செய்து கொண்டிருப்பவர்கள் புதுப்பள்ளி சத்திரிய நண்பர்கள் சார்பாக அந்த அற்புதமான நிகழ்வினை தொடர்ந்து 2வது ஆண்டாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அம்பாவுடைய ஆலயத்திற்காக போய் ராமமூர்த்தி ரூபாய் 500 நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள். மேலும் புதுப்பள்ளி பேருக்கு காசி தேவர் தன் குடும்பத்தினர் சார்பாக ரூபாய் 500 நன்கொடையாக ஆலயத்திற்காக வழங்கியிருக்கிறார்கள். மேலும் அம்மாவுடைய ஆலயத்திற்காக வேட்டைக்காரர் சனியன் காடு ஸ்ரீ கீர்த்தி கம்பிப்பிட்டர் குடும்பத்தினர் சார்பாக ரூபாய் 200 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். விழுந்து மாவடி மீனவர் காலனி காமாட்சி குடும்பத்தினர் ரூபாய் 200 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆணை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் ஆணை முகனை தொழுதால் நல்லதே நடக்கும் ஆணை முகனை தொழுதால் நவ கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓராணை கன்றை உமையாள் திருமகனை போராணை கற்பகத்தை பேணினான் வாராத சக்தி தரும் முக்தி தரும் உத்திர கம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் சுழி போட்டு ஜயலதூதம் தொடங்கி பிள்ளையார் சுழி போட்டு ஜயலதூதம் தொடங்கி அதன் துணையாலே சுகம் கூடும் தொடங்கி அதன் துணையாலே சுகம் கூடும் தொடங்கி பிள்ளையார் சுழி போட்டு ஜயலதூதம் தொடங்கி
முடிச்சு மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக கொரடாச்சேரி விக்னேஷ் வினோத் குடும்பத்தினர் ரூபாய் 200. விழுந்து மாவட்ட தென்பாதி கவிப்பாளன் குடும்பத்தினர் ரவிச்சந்திரன் அவர்கள் ரூபாய் 200. கோலாட்ட குழுவை பாராட்டி ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றொரு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அன்பளிப்பு அளித்த அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டியன்காடு எஸ் குமார் குடும்பத்தினர் ரூபாய் 200. புதுப்பள்ளி எம்ஜிஆர் நகர் பி லட்சுமணன் குடும்பத்தினர் ரூபாய் 301. விழுது மாவடி மணல்மேடு மணிமுத்து ஆட்டு வியாபாரி குடும்பத்தினர் ரூபாய் 200. கத்தரிப்போலம் குபேரன் டிவி அவர்கள் சார்பாக ரூபாய் 200. பிரதாபராமபுரம் ஆர் செந்தில்குமார் சுதா குடும்பத்தினர் ரூபாய் 500. வேட்டைக்காரப்ப கண்டியன்காடு எஸ் ராஜரத்னம் குடும்பத்தினர் ரூபாய் 200. புதுப்பள்ளி கிழக்கு தெய்வான குடும்பத்தினர் ரூபாய் 100. அத்திக்கோட்டை மன்னார்குடி அத்திக்கோட்டை எம் சிவசங்கர் ஆசாரி கங்காதேவி குடும்பத்தினர் அத்திக்கோட்டை மன்னார்குடி குடும்பத்தினர் ரூபாய் 1000. தம்பரா விழுந்த மாவடி தம்பரான் நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு ஒருத்தி கிடைச்சாலே என்ன போனாது சசாலி யாரும் இல்ல ஊருக்குள்ள அண்ண கொடி உன்னை தேடி ஓடி வந்து பார்க்க போறீங்க.
எங்களது கோலாட்ட குழுவிற்கு டிவிகே தமிழக வெற்றி கழகம் அவர்களின் சார்பாக கிழக்கு ஒன்றிய செயலாளர் எம் தியாகு அவர்களும் கிழக்கு ஒன்றிய இணை செயலாளர் எம் செல்வா பேங்கர் அவர்களாலும் கீழையூர் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் எம் மணிகண்டன், கீழையூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி இணை செயலாளர் பி பிரகாஷ், பி தீபக், எஸ் ரஞ்சித், வேளாங்கண்ணி பேரூராட்சி செயலாளர் ஆனந்த், புதுப்பள்ளி செயலாளர் ஆர் மோகன், வேட்டைக்கண்ணர்ப்பு செயலாளர் ரவிச்சந்திரன், தாவேக்கா பொறுப்பாளர் குமார், ஐயப்பன், மோகன், சுரேந்தர், கோபி, ராம்குமார், எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் விழுந்தாமாவடி துணை செயலாளர் செந்தில் பாண்டி அவர்களால் மாணவர்களுக்கும் கலைக்குழுவினருக்கும் சிறப்பு செய்து வாழ்த்து உள்ளனர். அவர்களுக்கு எங்களது கோலாட்ட குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது கோலாட்ட குழுவினருக்கு சாலை அணிவித்து மரியாதை செய்ய உள்ளார்கள். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முருகானந்தம் கோலாட்டாசி முருகானந்தம். மேலும் அம்மாவுடைய ஆலயத்திற்காக விருந்தமாவடி மீனவர் காலனி சக்திவேல், புதுப்பள்ளி மேற்கு சக்திவேல், சரவணன் குடும்பத்தினர் ரூபாய் 100 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். நன்கொடை வழங்கிய சக்திவேல் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சக்திவேல் அண்ணன். அடுத்ததாக சரவணன் அண்ணனுக்கு சிறப்பு செய்கிறார்கள். மேலும் அம்மாவுடைய ஆலயத்திற்காக புதுப்பள்ளி மேற்கு என் நாகராஜன் குடும்பத்தினர் ரூபாய் 300 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்மணி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக மகாலிங்கம் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். மனோகரன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அன்பழகன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். மேலும் அம்மாவுடைய ஆலயத்திற்காக வேட்டைக்காரருப்பு ஆர் கதிரவன் குடும்பத்தினர் ரூபாய் 500 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். நன்கொடை வழங்கிய அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் சக்தி ஆடியோ உரிமையாளர் ஆனந்தன் அவர்களை அழைக்கின்றோம். அன்பழகன் குடும்பத்தினர் ரூபாய் 200 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள்.
அவர்களுக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரும்பிங்கண்ணா. வினோத் அண்ணா. மாதவன் அவர்களை அழைக்கின்றோம். குமார் அவர்களை அழைக்கின்றோம். விழுந்து மாவட்ட தென்பாதி PR முனியப்பன் நாடார் குடும்பத்தினர் ரூபாய் 500 நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள். நன்கொடை வழங்கி அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக விழுந்து மாவடி டி சக்திவேல் குடும்பத்தினர் ரூபாய் 200 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது கோலாட்ட மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாணவர்கள் யாரும் பிரைஸை வாங்கிட்டு போகண்டா, அப்படியே அந்த ரவுண்ட்லேயே அப்படியே நில்லுங்க. யாரும் நவரக்கூடாது, வாங்கிட்டு அதே இடத்துல நிற்கணும். மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக வேட்டைக்காரருக்கு கண்டியன் காடு சரவணன் சாந்தி குடும்பத்தினர் ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுப்பள்ளி வெற்றி கழகம் சார்பாக கோலாட்ட மாணவர்களுக்கு VS ரமேஷ் அவர்கள் எங்கிருந்தாலும் கோலாட்ட அரங்கத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். யாரும் போவாதீங்க, அங்கேயே நின்னுங்க. மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக ஐயாத்துறை சந்திரிலாகா குடும்பத்தினர் கத்திரிப்புலம் கோவில் குத்தகை ஐயாத்துறை சந்திரிலாகா குடும்பத்தினர் அம்பாளுக்காக கிழக்கு ஆரவான் சுவாமிக்காக ரூபாய் 100 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். இது மதியம் செய்யப்படுகிறது. ஜெயந்தி அன்பு யாரும் போவாத ரவுண்ட்ல நின்று. ஜெயந்தி அன்பு செடியன் ஆசிரியர் யாரும் போவாத ரவுண்ட் விழுந்தமாடி அவர்கள் ரூபாய் 500. அழைச்சு அழைச்சு சரி வச்சு மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக வேட்டைக்காரருக்கு கண்டியன் காடு ஸ்ரீ மாரியப்பன் குடும்பத்தினர் ரூபாய் 300. மேலும் அம்பாளுடைய ஆலயத்திற்காக வேட்டைக்காரருக்கு கண்டியன் காடு கே சரவண குடும்பத்தினர் ரூபாய் 200. மேலும் புதுப்பள்ளி மேற்கு கே லட்சுமி குடும்பத்தினர் ரூபாய் 200 நன்கொடையாக தம்பி நவரு தம்பி
நன்கொடையாக ஆலயத்திற்காக வழங்கியிருக்கிறார்கள். நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பாண்டிச்சேரி கணேஷ் பிரசாத் ரமேஷ் அவர்களுக்கு கோலாட்டக்குழு திரௌபதி அம்மன் கோலாட்டக்குழு சார்பாக உம்மா தடுக்கணும் பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நீ கொட்டாங்கூச்சிடி பல்ல பல்லன்னு சொல்லிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நின்று மாம முன்னாடி அழகே அழகே உன்ன மனைவியாக்கவா கண்ணவன கைய பிடிக்கணும் கண்ணத்தில் உம்மா கொடுக்கணும் தப்பு பண்ணா பண்ண பைய கூட சொன்ன நானே அது நானே நாலு பேரு மத்தியில பங்க ஒப்ப நத்தியில நானே ஒவ்வொரு நானே அம்மாங்க பாதரித்தாலும் பொண்ண நம்பி பிரிச்சாலும் சத்தியமா நானே உன்னை விட மாட்டேன் ஒரு நொடி உன்னை பார்த்தா மனசு குழங்குது ஒரு நிமிஷம் பார்த்தலன்னா கண்ணு கலங்குது சொல்லுடி சொல்லுடி உன் பதில சொல்லுடி லவ் பண்ண உண்மை உண்மையா அதுக்கு போட நானும் பொம்மையா பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நீ கொட்டாங்கூச்சிடி காலையில எந்திரிச்சு பல்ல கூட தைக்க மாட்டேன் நானே தேடி வண்டி போனேன் பக்காவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணா ஒன்னா பக்கம் வந்திருப்பேன் நானே 10 மணி தானே மஞ்சா தாடி கட்டணும் அடி கொட்டி மேடம் கட்டணும் அடி என்னோட அம்மாவுக்கு மருமக நீதான் பள்ளிக்கூட வெளியில வாங்கி தந்த மாங்கா மனைவியாக நீ வர பாடுற பூங்கா மெதுவா மெதுவா என் மனசுக்குள்ளவா 10 ரூபாய் சாக்லேட்டு பக்குவமா வாங்கி ஊட்டி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நீ கொட்டாங்கூச்சிடி பல பலன்னு கழிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நின்று மாம முன்னாடி அழகு கண்ணத்தில் உம்மா கொடுக்கணும் ஏதோ நினைக்கிறேன் அதை ஏனோ மறைக்கிறேன் ஏதோ நினைக்கிறேன் அதை ஏனோ மறைக்கிறேன் பேசிடத்தான் வந்தேன் மொழி வரவில்லை மௌனமாய் தள்ளி உன்கிட்ட ஒன்று சொல்லணும் உன்னோட ஒன்னா இருக்கணும் பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நீ கொட்டாங்கூச்சிடி பல பலன்னு கழிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நின்று மாம முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா
அப்படியே நில்லுங்க, அசையாம நில்லுங்க, அப்படியே வாங்கிட்டு அங்கனே நில்லுங்க. சொல்றப்ப போய்க்கலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்புறம் என்ன சொல்லுங்க?
சரிண்ணா. சொல்லுண்ணா. ஆ சொல்லுண்ணா சொல்லுண்ணா சொல்லுங்க. கேட்குது சொல்லுண்ணா. மாற்றிக்கிறீங்களா? சொல்லுங்கண்ணா. இருக்குக்கா. சரிதான். லைட்
நாலு வேதப்பதி என் கோட்டை சங்கர் குடும்பத்தினர் ரூபாய் 200 நன்கொடை. Song.
கொஞ்ச நேரம் அடிபட்டு போயிருவேன் மாறி மற்ற நேரம் போறதுக்கும் என்ன பண்ண தாயி அடுத்த பள்ளி ஆடி பள்ளி காத்திருக்கேம்மா ஆனா நீயும் வந்துகிட்ட தூள் பறக்கம்மா அதான் நீயும் கூட இருந்தா மேலும் மேலும் வெற்றி வரும் அது பேருக்கு நன்மை செஞ்சா பூமி நம்மள சுத்தி வரும் குறுக்கே வந்த தெய்வம் அட கூட ஆடுதம்மா அட வெட்டு ஒண்ணுதான் துண்டு ரெண்டுதான் வெட்டி வச்சா தேங்காய் இல்ல பூஜை பண்ணவா தன்னநாதனா 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 எங்களது கோலாட்ட குழுவிற்கும் கோலாட்ட மாணவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். போடு கருப்பு நிற உதட்டழகி உதட்டழகி நல்ல கணக்கான இடையழகி இடையழகி கருப்பு நிற உதட்டழகி உதட்டழகி நல்ல கணக்கான இடையழகி உதட்டழகி நல்ல கணக்கான அஞ்ச 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 அஞ்சாறு ரூபாய்க்கு மணி பொங்கலுக்கு பொருத்தமாய் கைதான சக்கரத்தி வெள்ளி புரட்டி நம்ம கடையில இருக்கிறாய் மழை தினம் தினம் கொழுந்து நாத்து நட்டி மறிக்கொழுந்து உனக்கு தானம்மா மாரியம்மா மறிக்கொழுந்து உனக்கு தானம்மா மறிக்கொழுந்து உனக்கு தானம்மா மாரியம்மா மறிக்கொழுந்து உனக்கு தானம்மா அம்மா மாரியம்மா அம்மா மாரியம்மா தாய் செவ்வந்தி உனக்கு தானம்மா செஞ்சடச்சி செவ்வந்தி உனக்கு தானம்மா தாயே செவ்வந்தி உனக்கு தானம்மா செஞ்சடச்சி செவ்வந்தி உனக்கு தானம்மா கனகாம்பரம் பூவெடுத்து கச்சிதமா கோட்டெடுத்து கனகாம்பரம் பூவெடுத்து கச்சிதமா கோட்டெடுத்து கனகாம்பரம் தாயே கனகாம்பரம் உனக்கு தானம்மா கற்பகவல்லி கனகாம்பரம் உனக்கு தானம்மா அம்மா காளி அம்மா அம்மா காளி அம்மா அம்மா காளி அம்மா सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करकोश நத்து நடப்போகையில் நானு வார குமையில நத்து நடப்போகையில் நானு வார குமையில கட்டடிச்ச கலங்கிரண்டி கட்டடிச்ச கலங்கிரண்டி கலங்கிராம காத்திரை சரிச காத்திரே நான் கவனமாக ஓடிவார் கலங்கிராம காத்திரை சரிச காத்திரே நான் கவனமாக ஓடிவார் நடத்தி
கடிக்கிறடி கருமை துடிக்கிறடி முத்தோ முத்தக்கார தீவாரி உள்ள அது சத்தம் ஒன்று கேட்காமத்தான் நந்தாரம் முத்தோ முத்தக்கார தீவாரி உள்ள அது சத்தம் ஒன்று கேட்காமத்தான் நந்தாரம் நட போகையில் நான் கும்பையில் போறாவளே கருத்தவளே நான் வார போறாவளே கருத்தவளே நான் வார எம்மு கடிக்கி கடி அருமை கடிக்கிறாள் முத்தோ தீவாரி உள்ள சத்தோடு சந்தாரம் சொல்லு
அம்பாளுடைய ஆலயத்திற்காக பிரதாப் ராமபுரம் எம் உலகநாதன் குடும்பத்தினர் ரூபாய் 200, விருதுமாவணி பி தமிழரசி சத்துணவு அமைப்பாளர் குடும்பத்தினர் ரூபாய் 200, நாகப்பட்டினம் கீழக்குளத்தெரு ஆர் சுப்பிரமணியன் குடும்பத்தினர் ரூபாய் 200, ரூபாய் 100, தெற்கு பையநல்லூர் ரங்கசாமி வசந்தா குடும்பத்தினர் ரூபாய் 200, அத்திப்புலியூர் எஸ் விமல்ராஜ் குடும்பத்தினர் ரூபாய் 200, தெற்கு பையநல்லூர் சி முருகானந்தம் குடும்பத்தினர் ரூபாய் 200, விருதுமாவடி மணல்மேடு எல் ஐயப்பன் கவுண்டர் குடும்பத்தினர் ரூபாய் 200, புதுப்பள்ளி மேற்கு ஏ சுப்பிரமணியம் குடும்பத்தினர் ரூபாய் 200, வேட்டைக்காரர் கண்டியன் காடு எம் சண்முகம் டைலர் குடும்பத்தினர் ரூபாய் 200 ஆலயத்திற்காக நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, புதுப்பள்ளி கிராமத்தில் எழுந்தருளி அனைவருக்கும் அருளாசனை வழங்கி அனைவரையும் காத்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் அம்பாள் ஆலயத்துடைய வருடாந்திர தீமிதி உற்சவ நிகழ்வினை முன்னிட்டு சரியாக 10 மணி அளவில் புதுப்பள்ளி Thank you.
Rabbit Mixmaster. பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்ச முகம் தங்க வள்ளி குஞ்சரங்கள் பாட தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே உண்ணாம்படி எடுத்து வசந்த பூவா வர வரமா கத்திரகாளியம் கருப்பசாமியம் பெத்தவர் தேவியம் வல்லவர் சாமியம் முன்னோரை என்ன பேச்சிய தளமாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம்பண்ணுக்கு அழகு பூ பூத்து அக்கா வரணும் பூஞ்சோலைக்கு ஆலாம்பண்ணுக்கு அழகு பூ பூத்து அக்கா வரணும் பூஞ்சோலைக்கு தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம்
வச்சு போச்சு நல்ல